நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருப்பது சகோதரர் சுந்தர் ஸ்தோத்திரம். சுந்தர், இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி என்னன்னா, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்ப காலத்திலிருந்து அநேக மனிதர்கள் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கும் அதே போல ஊழியத்துக்காக அநேகர் கடந்து போறாங்க. எதற்காக கிறிஸ்துவர்களாகிய நாம் ஊழியக்காரர்களாய் மாறி ஆண்டுடைய அந்த ஏன் சொன்னார்? லூக்காவிலிருந்து சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இல்லை கர்த்தர் ஒரு 70 பேரை நியமிச்சு ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டு அறுப்பு மீது வேலையாட்களும் கம்மிங்க. இப்போ ஒரு தோட்டம் இருக்குனாங்களேன், அதில் வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு விவசாயம் பண்ணியிருக்காரு. அதில் நிறையா விளைச்சல் வந்திருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம அறுக்கலைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதை ஆத்துமா கெட்டுப்போம். அதற்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை தேர்ந்தெடுக்காரு. இப்போ எனக்கு வந்து ஆண்டவர் தெரியாது, ஆனால் ஆண்டவனை தேடி வந்து என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள செஞ்சாரு. அதே போல என்ன ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் மாற்றி அநேகருக்கு ஊழியம் பண்ண வச்சிருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஊழியம் வந்து ஆண்டவர் ஒரு கடவுள், இயேசு கடவுள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இயேசு தான் கடவுள்னு நிறைய பேருக்கு தெரியது கிடையாது. மனிதன் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, பிலிப்புங்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. ஒரு ரதம் ஒரு ஒரு ராஜஸ்திரி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு ஏசியா புக்கை வாசிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அதோட அர்த்தம் தெரியல. அப்போ வந்து ஆவியானவர் சொல்றாரு, பிலிப்பு நீ அந்த விளக்கம் கூட சொல்றாங்க. அந்த பிலிப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லும்போது அவர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு உடனே ஒரு எதிர்கால உடனே நினைச்ச எடுத்து ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட்டுச்சு. ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட்ட பரலோகமே சந்தோஷப்படுதான். அந்த பணி தான் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்காண்டி ஊழியம் செய்யும் பண்ணாங்கன்னா, இங்க இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாவங்கள், குடிகாரங்க எல்லாருமே மனம் திரும்புவாங்க. கொலை செய்ய மாட்டான், களவு செய்ய மாட்டான், பிறகு கொண்டு இச்சிக்க மாட்டான், உபச்சாரம் செய்ய மாட்டான். எந்த பிரச்சனைலாம் மனிதன் சந்தோஷம் வாழ முடியும். அதனால இந்த ஊழிய அழைப்பை பெற்ற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஊழியத்தை செஞ்சீங்கன்னா இந்த நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படும். இதற்கான இப்போ நான் கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக ஊழிய அழைப்பை பெற்று நீங்கள் யாரானாலும் வேகமாய் ஆண்டுடைய ஊழிய வேலை செய்யுங்க. ஏனென்றால் ஆத்துமா அறுவடை அதிகமா இருக்கிறது. பரலோகத்திற்கு எல்லா மனிதரும் கடந்து போக வேண்டும். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.